சார் சங்கர் சார் படமே இல்லை சார். இது அவரோட பிராண்ட் இல்லை சார். இதில் நாங்களாம் 20 வருஷம் முன்னாடி, அப்போ 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி பார்த்த சங்கர் இப்போ கிடையவே கிடையாது. எங்கள் ஜென்ரேஷன் நாங்கள் எதிர்பார்க்குறது அவர் திரும்ப கம்பேக் கொடுக்கணும். ஏன்னா இந்தியாவிலே டாப் மோஸ்ட் டேரக்டரில் இருக்கிறவர் அவர். இன்றைக்கும் ஜென்டில்மேன் படம் போட்டிங்கன்னா அமேசான்லேருந்து இதுலேருந்து எதில் போட்டாலுமே பார்த்துட்டே இருக்கலாம். அந்த படத்தை இந்தியனும் பார்த்துட்டே இருக்கலாம். இன்றைக்குமே திரும்ப ரீ-ரிலீஸ் பண்ணால் கூட ஓடிட்டே இருக்கும். ஆனால் இந்த படம் இன்றைக்கி டேட் ரிலீஸ்க்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படத்துடைய கொஞ்சம் அந்த டைமிங் அதிகமானதுனால படத்தை ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லலாம். எல்லாரும் ஆக்டிங் நல்லா இருந்தது. அஞ்சலி ஆகட்டும், எஸ் சூர்யா, ராம் சரண் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் படம் ஃபுல்லாக வரது மேக்ஸிமம் ராம் சரணும் அண்ட் எஸ் சூர்யா தான் மேக்ஸிமம் ரெண்டாவது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஸ்டோரிலாம் நிறைய பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் படம்லாம். ஏன்னா அவர் லெவலுக்கு இது கொஞ்சம் எங்களுக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகலன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கிரிப் கிரிப் இல்லை. வருது. முதல் ஒன்று வருது, சிவாஜி வருது, சட்டு மாசா பண்ணிருக்காரு. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். ஒரே இதாக கொடுத்துருங்க, தயவு செஞ்சு திரும்ப கேட்காதீங்க. நான் சின்ன வயசுலேருந்து சங்கர் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்டில்மேனு, இண்டியனு, நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி என்னோட பையன் காலத்துலேயே அந்த படத்தை போட்டு காமிச்சா நல்லா இருக்குது இந்த படம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யார் டேரக்டரு அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டேரக்டரு படம் நம்ம பார்க்க வந்திருக்கோம். சங்கருங்கிற ஒரு பிராண்டு. ஸோ அதை நம்பி தான் நம்ம காலையில் எவ்வளோ வேலை இருந்தாலும் விட்டுட்டு இங்கே வந்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஏன் எப்படி உட்காந்தோன்னு தெரியாமல் வந்தோம். வந்துட்டோம் உட்காந்துட்டோங்கிற மாதிரி தான் போகிறோம் நம்ம. ஸோ ஒரு திருப்தி இல்லை. சங்கர் சார் திரும்ப கம்பேக் கொடுக்கணும். ஏன்னா அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாம்பேயில் கலக்குறாங்க. ரொம்ப அளவில் இந்தியா அளவில் பெரிய அளவில் இருக்காங்க. சார் என்ன பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்போ சார் திரும்ப கம்பேக் கொடுக்கணும். நாங்கள் தமிழ் ஆடியன்ஸ் அவரை எதிர்பார்த்துருக்கோம். போன படமே எங்களை ரொம்ப ஏமாற்றிட்டாங்க. ஸோ இந்த படம் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் வந்தோம். இதுவுமே எங்களுக்கு சுத்தமாக செட் ஆகலை. படத்தில் ஒரு ஆர்டினரி பீப்புள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு IAS ஆஃபீஸர் நினச்சி ஒரு கவர்மெண்ட்டை மாற்றணும்னு நினைக்கிறாரு. இது நீங்கள் அவரை ப்ரிடிக்டபிள் அப்படி டயலாக் காமிச்சிட்டே இருக்காரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஸ்டோரியும் நீங்களே சொல்லிடலாம். அடுத்து என்னன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான். சுத்தமாக இல்லை. சாங்ஸுக்கு நிறைய செலவு பண்ணாங்கிறாங்க. ஒரு சாங் கூட கேட்குற மாதிரி இல்லை, ஒரு சாங் கூட நிற்கிற மாதிரி இல்லை, ஒரு ஹம்மிங்ஸ் கூட நம்ம இல்லை. அதான் ஒன்றும் பெருசாக கனெக்ட் ஆகல. எஸ் சூர்யா உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டரை அவர் பண்ணிடுறாரு. படம் ஸ்டோரி என்னென்னா அவர் இது பண்ணல, அவரோட விஷயத்த பண்ணிட்டாரு. ஜெயராம் ஹியூமரஸாக பண்ணியிருக்காரு. அவர் நார்மலாக ஹியூமரஸாக பண்ணுவாங்களோ அது மாதிரி அவரோட இதுவும் செட் ஆகிருக்கு. அவர் வர சீன், ஜெயராமன் வர சீன், எஸ் சூர்யா வர சீன் கூட கொஞ்சம் ஒரு மக்கள்கிட்ட கொஞ்சம் இது இருக்குது. இது தெலுங்கு படம் தான் சார். சங்கர் சார் படமே இல்லை சார். இது அவரோட பிராண்ட் இல்லை சார். இதில் நாங்களாம் 20 வருஷம் முன்னாடி, அப்போ 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி பார்த்த சங்கர் இப்போ கிடையவே கிடையாது. எங்கள் ஜென்ரேஷன் நாங்கள் எதிர்பார்க்குறது அவர் திரும்ப கம்பேக் கொடுக்கணும். ஏன்னா இந்தியாவிலே டாப் மோஸ்ட் டேரக்டரில் இருக்கிறவர் அவர். இன்றைக்கும் ஜென்டில்மேன் படம் போட்டிங்கன்னா அமேசான்லேருந்து இதுலேருந்து எதில் போட்டாலுமே பார்த்துட்டே இருக்கலாம். அந்த படத்தை இந்தியனும் பார்த்துட்டே இருக்கலாம். இன்றைக்குமே திரும்ப ரீ-ரிலீஸ் பண்ணால் கூட ஓடிட்டே இருக்கும். ஆனால் இந்த படம் இன்றைக்கி டேட் ரிலீஸ்க்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பார்க்கலாம், ஆவரேஜ் தான். ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். இந்தியன் 2க்கு அப்புறம் அவுட் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்தியன் 2 சங்கர் காலி அப்படின்னாங்க. பட் சங்கர் சார் அவரை ஒரு சின்ன கம்பேக் கொடுத்துருக்காரு. ஓரளவுக்கு டேட்டா, நிறைய நாலேஜ், சில விஷயம்லாம். ஃபுல் கம்பேக் இல்லை, ஓரளவுக்கு ஓகேப்பா. அந்த இந்தியன் 2க்கு இது 100 மடங்கு பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. லேக்லாம் பெருசா இல்லை ப்ரோ. பட் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குமான்னு தெரியல. பட் எனக்கு இப்போ பாலிடிக்ஸ் நான் இன்ட்ரெஸ்ட், நிறைய பாலிடிக்ஸ்னா பிடிக்கும் அப்படின்னா அவங்க இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்கு. அதான் ப்ரோ, மியூசிக் சொல்லணும் அப்படின்னா நான் ரொம்பவே பயந்தேன். என்னடா இது சங்கர் சார்னாலே AR ரஹ்மான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்ட் இருக்கு. தமன் என்ன பண்ண போறாருன்னா BGM சாங்ஸ் எல்லாமே தமன் சூப்பரா பண்ணியிருக்காரு. இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம். பட் சாங்ஸை கேட்கறத விட பார்க்க விஷுவலா பிரம்மாண்டம் ரொம்பவே அழகா இருக்கும். ப்ரோ தமிழ்நாடு ஆந்திரா 2 ஸ்டேட்லயும் நடக்கிற பாலிடிக்ஸை மிக்ஸ் பண்ணி ரொம்ப நீட்டாக சூப்பராக சங்கர் சார் நம்மளுக்கு டெலிவர் பண்ணியிருக்கிறாரு, ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு.
அதுக்காகவே நம்ம வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த படம் வந்து ராம் சரணுக்கு செட் ஆகுது ப்ரோ, சூப்பராக இருக்குது. ஏன்னா ராம் சரணுக்கு இன்னொரு பக்கம் வந்து ஒரு லவ் போர்ஷன், அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்களே, அவங்களாம் இந்த படத்தை ஆந்திராவில் என்ஜாய் பண்ணுவாங்க. என்னன்னா எனக்கு ராம் சரணை பார்க்கும்போது விஜய் சார் பார்க்கத்தான் ஞாபகம். நீங்கள் எதுக்கு ராம் சரணை வச்சு எடுக்கிறீங்க சங்கர் சார், அதுக்கு பதிலாக விஜய் சாரை வச்சு எடுத்துருக்கலாம். ஸோ தளபதி தான் எனக்கு மைண்டில் வந்தார். இன்னொரு சர்க்கார் படம் பார்த்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. எஸ்ஜே சூர்யா நல்லா தான் ப்ரோ இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாரு. எஸ்ஜே சூர்யா கூட வந்து ஜெயராம் சார், அவர் ஒரு அமகலம் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து காமெடி இல்லைன்னு நினைப்போம், அவர் பண்ணுற அமகலம்லாம் வந்து செம்மையாகவே இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே ப்ரோ, அவர் ஒரு 2-3 சீன் தான் வராரு, பெருசாக ஒன்றும் இல்லை. அவரை இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் மற்றபடி படம் ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். படம் கேம் சேஞ்சர், கமர்ஷியலாக ஓகே தான், கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு லேக் இருந்தது, செகண்ட் ஹாஃப் வந்து ட்விஸ்டர்லாம் முடிச்சு நல்லா முடிச்சிருக்காங்க. அண்ட் என்னென்னா அதான் போத் ஆடியன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணோன்ற ஒரு டென்ஷன் இருந்ததுனால அந்த படம் ஃபுல்லாக தெரிஞ்சுது. அதுதான் பிரச்சனை இருக்கிற படம் வந்து ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம், டீசென்ட் ஆக்டர். படம் 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியாது. இல்லை, அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம அந்த படம் வந்து நான் இந்த படம் தான் பார்க்க வருவேன், அந்த படம் தான் பார்க்க அந்த மொழியில் வராமல் ஒரு கமர்ஷியல் படம், ஆஷிஷோ ஒரு ஜென்ரலான கமர்ஷியல் படம் பார்க்க வரீங்கன்னா அந்த மூடில் வந்து உட்காந்திங்கன்னா படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ஓரளவுக்கு பிடிக்கும். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க படத்தில், என்ன இருக்கும்? இல்லை, அது கார்த்திக் சுப்பராஜ் ஒரு லைனு அண்ட் சங்கர் சாரோடைய ஒரு திருப்பி ஒரு கம்பேக்காக இருக்கும். ஒரு டீமை திருப்பி ஷஃபில் பண்ணி ஒரு நியூ டீம் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு சங்கர் சார் அந்த டீம். அப்படி அதனால் நான் வந்து சார் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் நான். பட் 2 ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணோன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுனால படத்துடைய கொஞ்சம் அந்த டைமிங் அதிகமானதுனால படத்தை ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி சொல்ல முடியும். அஞ்சலி ஆக்டிங் எப்படி இருக்கு, எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் எப்படி? எல்லாரும் ஆக்டிங் நல்லா இருந்தது. அஞ்சலி ஆகட்டும், எஸ்ஜே சூர்யா, ராம் சரண் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் படம் ஃபுல்லாக வரது மேக்ஸிமம் ராம் சரணும் அண்ட் எஸ்ஜே சூர்யா தான் மேக்ஸிமம் வராங்க. தெலுங்கு படம் மாதிரி இருக்கா இல்லை தமிழ் ஆடியன்ஸ் செட் ஆகிற மாதிரி இருக்கா? 2 ஆடியன்ஸ்க்கும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் மியூசிக் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, பிலோ ஆவரேஜ் சொல்லுவேன் நான், பர்த்தபிளாக இல்லை. இந்த மாதிரி தான் விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எண்டு வரைக்கும் நல்லாவே நல்லா ட்ரீட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் எண்டு வரைக்கும் நல்ல விஷுவல்ஸ் செம்மையாக இருக்கும். இல்லை, இது ஓரளவு கம்பேக் கொடுத்துருக்காரு, இன்னும் பெரிய கம்பேக் கொடுக்கல, அவ்வளோதான். படத்தில் பாசிட்டிவ் நான் நெகட்டிவ் நான் படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காரு, ஆஷிஷுவல் டெம்ப்ளேட்டு. அண்ட் என்ன பாசிட்டிவ் சொன்னீங்கன்னா ஒரு சொல்கிறது ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தாலுமே படம் ஓரளவுக்கு அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்கு கொண்டு போயிருக்காரு, அது வந்து பாசிட்டிவாக சொல்லலாம். லைன் போகுது. ஸோ பொலிட்டிக்கல்ன்றதால வந்து எல்லாம் அரசாங்கம் அரசியல்வாதி, ஸோ அந்த பேஸ் லைனில் போது மக்களுக்கு வந்து மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, மக்களுக்கு என்ன தரணும் அப்படின்ட்டு போயிட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து மாசாக போகுது. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்புறம் என்னென்னா டியூல் ரோல் பண்ணியிருக்காரு ராம் சரண் சார். எஸ்ஜே சூர்யா சார் வந்து இது லுக் வைஸ் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருந்துச்சு, ஏன்னா சிஎம் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப இது காமிச்சிருக்காங்க. மற்றபடி படம் பார்த்தீங்கன்னா மியூசிக் வைஸ் ஓகே, நல்லா இருக்கு. சங்கர் சார் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் சாங்ஸ் வந்து கொஞ்சம் ஹிட் ஆகலன்ற, கொஞ்சம் கனெக்ட் ஆகலன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. படம் அந்த சாங்ஸே அவ்வளோ செலவு பண்ணி எடுத்துருக்காங்க. அதுவே வந்து சீன் பை சீன் சாங் வரணுமா, இந்த சாங் இந்த இடத்துல வரணுமான்னு கொஞ்சம் தெரியல, அந்த மாதிரி வருது. படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம், அது எப்படி டிராவல் ஆச்சு? 2.5-45 மினிட்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து போர் அடிக்குதுன்னா கொஞ்சம் சீன் பை சீன் கனெக்ட் ஆகாத கொஞ்சம் லேக் ஆகும். அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்காங்க, ஆக்டர்ஸ் மேட்ச் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் சுப்பராஜ் சார் வந்து ஸ்டோரி பண்ணியிருக்காங்க பிரதர். அவங்க ஸ்டோரி வந்து நல்லா இருக்குங்க பேஸ் லைனு. ஆனால் படம் வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து, ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஸ்டோரிலாம் நிறைய பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் படம்லாம். ஏன்னா அவர் லெவலுக்கு இது கொஞ்சம் எங்களுக்கு வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகலன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கிரிப் ஆமாம், கிரிப் இல்லை. ஆமாம், வருதுங்க. முதல் ஒன்று வருது, சிவாஜி வருது, ஸ்டண்ட் மாஸ்டா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, சமன் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து சொல்ல தேவையில்ல, தெலுங்குல அவங்க நல்லா பண்ணிடுவாங்க. ஸோ நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. காமெடின்றதுக்கு யாரோ தனியாக ரோல் பண்ணலைங்க. ஜெயராம் சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஜெயராம் சார் வந்து நடுவில் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸ் ராம் சரண் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு தான் கிளாஷ் ஆகும், மேஜராக இவங்க 2 பேர் தான் கிளாஷ் ஆகும், வேற எதுவும் பெருசாக இல்லைங்க. சங்கர் சார் வந்து நாங்கள் லாஸ்ட் 20 இயர்ஸ் மேலே படம் பார்க்குறோம், ஏன்னா சின்ன வயசுலேருந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சங்கர் சாரோட பெட்டர்மெண்ட் இதெல்லாம் எங்களுக்கு ஃபீல் ஆகல. ஆமாம், அவர் ரொம்ப பெரிய இடத்துல நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா எந்திரன், சிவாஜி அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ்.
5 plus OTT, 800 plus blockbuster movies. 1 plus, 2 plus, 3 plus, multi plus languages. Exclusive movies, brand new web series, interesting short movies. இப்படி நிறைய plus. Wait. இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல. ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.